விஜய் சேதுபதி அண்ணா. ஓகே. ஏன்னா இது ரொம்ப நெருக்கமானவர் உங்களுக்கு. அதிகமா இவரோட வாய்ஸ் உங்கள்ட்ட கேட்டிருக்கோம். ஆமாம். சேது நான் வந்து ஒரே ஒரு ரெக்வஸ்ட்னா, அந்த கேள்வி அவர் வாய்ஸ்ல நீங்க கேட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கேள்வி என்னன்னு அவர் வயசுல அவருடைய வாய்ஸ்ல. ஆக்சுவலாக சேதுனா உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி கேட்கணும்னா, ஆக்சுவலாக நீங்கள் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆக்டர். மகாராஜான்னு ஒரு படம், அந்த படம் வந்து இங்கே மட்டும் இல்லை, வேற லெவலில் வந்து ஜப்பான், சைனான்னு பயங்கரமாக கொரியா லெவலுக்கு போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற நீங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற நீங்கள் எப்படி ஒரு பிக் பாஸ் ஷோக்கு ஹோஸ்ட் ஆகணும்னு நினச்சிங்க? நிறைய பேர் வேணாம் தானே நினைப்பாங்க, எதுக்கு அங்கே வரணும், நிறைய விமர்சனம் வைப்பாங்க நம்ம மேலே நிறைய பேர் வந்து குறைகள் சொல்லுவாங்க, அப்படிலாம் இருக்கும். அதை தாண்டி எப்படி நீங்கள் வந்து அதை எப்படி கரெக்டாக எடுத்தீங்க, அந்த டிசிஷன் எப்படி எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிருப்பேன். ஓகே ஓகே. நீங்கள் அன்பா சொல்லணுங்கிற அன்பா சொல்லணும்னா அவர் சொல்கிற மாதிரி ஐ லவ் யூ ஐ லவ் யூ அந்த மாதிரி தான். அந்த லவ் அவர்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கணுன்றது தான் நான் சொன்ன. அந்த இப்போ மெசேஜ் பண்ணால் உடனே ரிப்ளை பண்ணுவாங்க, எங்கே பார்த்தாலும் அந்த அன்பை கொடுப்பாங்கன்னு சொல்கிறேன்ல, அந்த மாதிரி ஆக்டர்ஸில் அவரும் ஒரு முதன்மையான ஒரு மனிதர். அவரோடய நான் வந்து புறம்போக்கு என்கிற புது உடமைன்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன் அவரோட. அண்ட் நிறைய ஃபர்ஜில் அவருக்கு நான் டப் பண்ணேன், கூப்பிட்டு பாராட்டினாரு. லப்பர் பந்துக்கு கூப்பிட்டு ஆடியோவில் விஷ் பண்ணாரு. சரணா ரொம்ப நல்லா இருந்ததுடா, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தா, உன்னை ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்ததுடா, அழகுடா, நல்லா இருந்ததுடா, வாழ்த்துக்கள்டா சரவணா. நல்லா சரவணன் தான் கூப்பிடுவாரு, டிஎஸ்கேன் கூட மட்டும். சரவணா ரொம்ப நல்லா இருந்தது வாழ்த்து. திடீர்னு சிஎஸ்கேன்னு கூப்பிடுவாரு எப்பயாவது தோணுச்சுன்னா. லவ் யூண்ணா, அதுதான் சொல்லணும்.